ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி என்னோட நாள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் புரட்டாசி விரதத்தை முடிச்சாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ எங்கள் வீடுனா எங்கள் வீடு இல்லை, என் மாமா பையனோட வீடு. அண்ட் இன்னொரு உறவு முறையில் அவன் எனக்கு பையன் அப்படிங்கிற உறவு முறையும் வரும், என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி உறவு முறையில் வரும். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். அண்ட் புரட்டாசி முடிஞ்சிருச்சு இல்லையா, அண்ட் மார்னிங்கே இட்லியும் சுட சுட கறி குழம்பும் செஞ்சு தான் என்னோடய நாள் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மார்னிங்கே அங்கே வர சொல்லியிருந்தாங்க. நான் தான் முடியாது பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ காலையில் இட்லி கறி குழம்பு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இட்லி கறி குழம்புலாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் நமக்கு நாளே பிஸ்கா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நானும் என்னோடய பெரிய பையனை கிளம்பிட்டு என் சின்ன பையன் ரெடி ஆகிட்டுருக்கான். முஸ்லீம் ஸ்டைல் பாயசம் செய்கிற வேலை கொடுத்தாங்க. ஸோ நானும் என் பையன்லாம் உட்காந்து அங்கே அப்படியே கலந்து பேசிகிட்டே விளையாடிட்டே செஞ்சுட்டு இருந்தோம். இவர் தான் மாப்பிள்ளையும் நல்லா பார்த்துக்கோங்க, கைக்கு சிக்காமல் ஓடிடுவார், அப்புறம் கிடைக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் இந்த பாயசம் நான் ரொம்ப நல்லாவே செய்வேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 50 பேர் அளவுக்கு செஞ்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டு நாங்கள் தான், பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு முதல்ல தண்ணி ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் பக்கம் இந்த ஒரு பழக்க வழக்கம்லாம் இருக்குது. பொண்ணு வீடு போய் பார்த்துட்டு வர்றது, அப்புறம் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீடை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்க வந்த ஃபங்க்ஷன் இந்த வீட்டில் தான் நடந்தது. நான் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த வீட்டில் தான் பொண்ணு பார்க்க வந்தார். அந்த ரிமெம்பர்லாம் எனக்கு போச்சு. ஸோ இதே இடத்துல தான் நான் பொண்ணாக நின்றேன். என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்தாரு. அதெல்லாம் எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. இன்றைக்கி எனக்கு பையன் அப்படிங்கிற ஒரு முறையில் அவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், என் பையன் அப்புறம் என் மாமா பையன் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கு முதல்ல வாட்டர் அதெல்லாம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம், மிக்சரு அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பொண்ணு வாழ போகிற வீடு எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது தான் இது. நாம் மட்டும் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அவங்க எப்படி அப்போ அவங்களும் பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறது தான் இது. அவங்க பொண்ணு வாழ போகிற வீடை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் எங்கள் சைடில் இருக்குது. உங்கள் இந்த வீடியோ பார்க்குற யார் வீட்டையாவது இந்த சைடு இருக்குது, இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நாங்கள் எல்லாமே ஒரு ஊரில் இருந்தாலுமே வேறு இடத்துல பிஸியாக இருக்கிறதுனால பார்த்துக்க முடியறதெல்லாம் நாங்களுமே அப்போ தான் ஒருத்தருக்கு எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சு வெஜ்ஜு தான், வெஜ் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில வேலைகள் கூட இருந்து பரிமாறுறது, எடுக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்கேஜ்மெண்ட் நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போது என்ன அப்படி